K3 டர்போ வந்து ஆல்ரெடி நம்ம இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து டர்போ அதாவது பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்க்காக K3 டர்போங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. இதோட அப்படியே நான் என்னென்ன கீழே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த மொபைலை பற்றி. இதுக்கு ஹைலைட்ஸ் என்னென்னு அப்படியே கீழே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டோம் இன்ஜின் கூல் டு தி கோர், வேறு எதுவுமே கிடையாது. இந்த மொபைல் வந்து டர்போ வேரியன்ட், அதாவது கேமிங் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு நம்மளுக்கு இந்த மொபைல் கொண்டு வந்திருக்காங்க ஓப்போ சைட்லேருந்து. இது வந்து 18,000 RPM, அதாவது வேறு எதுவுமே கிடையாது. இந்த ஃபோன் வந்து கேம் விளாண்டா நம்மளுக்கு ஹீட் ஆகும். நார்மலாக நிறைய ஃபோன் சும்மா நார்மலாக ஃபோனில் நல்லா ஹீட் வந்து டர்போ ஃபோன், அதாவது கேமிங் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக கொடுக்கும். ஸோ அதனால் ஹீட் ஆகும். அதுக்காக வேப்பர் சேம்பர் கூலிங் கொடுத்துருக்காங்க. அதுக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து வேறு ஆர்க் ஷேப்டு ஓட்டெக்ஸ் டங் டிசைன். இதை வந்து இன்டேக் வந்து நிறைய ஏர் எடுத்து அவுட்டேக் வந்து ஹீட்டான ஏர்லாம் வெளியே தள்ளுறதுக்காக கொடுத்துருக்காங்க. கூலிங் சிஸ்டம், அதாவது மொபைல் நல்லாவே ஹீட் ஆகும், அதுக்காக கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 7000 மில்லிமீட்டர் ஸ்கொயர் இண்டஸ்ட்ரியல் லீடிங் வேப்பர் சேம்பர் 0.29 mm கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அது லேக் கில்லர். ஏன்னா ஓப்போ K3 டர்போங்கிறது பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு ஃபுல்லி மொபைல் தான் இந்த மொபைல். ஸோ அதனால் MediaTek 8450 ஆல் பிக் கோர் பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதோட பெஞ்ச் மார்க் பார்த்தீங்கன்னா 1.6 லேக் வருது, அதாவது 1 மில்லியன் மேலே 1.5 மில்லியன் ப்ளஸ் வருது. இதில் வந்து இப்போ இருந்தாலும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டான டிவைஸ் தான். அதனால் வந்து இப்போ நல்ல ஆண்ட்ராய்டு ஸ்கோர் கிடைக்குது நம்மளுக்கு இதில். அடுத்தது பார்த்தீங்கன்னா 25 டிகிரி செல்சியஸ் 3 ஹவர்ஸ் ஆஃப் ஸ்மூத், அதாவது நம்ம வந்து நிறையா நார்மலான ஃபோனில் வந்து கேம் விளாண்டோம்னா ஹீட் வந்து அதிகமாகும், அதுவும் இல்லாமல் பேட்டரி ட்ரைன் ஆகும். இதில் வந்து 3 ஹவர்ஸ் ஆஃப் ஸ்மூத் கேம்ல வெறும் 25 டிகிரி செல்சியஸ் தான் ஹீட் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த பிஜிஎம்ஐ இந்த மாதிரி இதிலலாம் 120 FPS வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் எந்த ஒரு லேகுமே ஃபோனில் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா டர்போ வேரியன்ட்னால பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும், எந்த ஒரு இதுவுமே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஹாட் டே கூல் ப்ளே, எந்த ஒரு நாளாக இருந்தாலுமே நம்மளுக்கு கூலாக ப்ளே பண்ணிக்க முடியும். 30 டிகிரிக்கு மேலே வந்து எந்த இதுவுமே தாண்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. எஃப்எஸ் வந்து 120 தான். பிஜிஎம்ஐ கால் ஆஃப் டியூட்டி இந்த மாதிரி கேம்ஸில் நம்மளுக்கு எப்பவுமே, ஏன்னா டர்போங்கிற வேரியன்ட் 120 FPS குடிக்கலே நல்லா இருக்காது, அதுக்காக கொடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம கேம்னு பார்த்துருவோம். கேமுக்காக பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா பேட்டரி. ஏன்னா கேம் விளாண்டா பேட்டரி சீக்கிரமாக ட்ரைன் ஆகிறது வழக்கம் தான். ஸோ அதனால் அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7000 mAh பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு சார்ஜ் பண்ணுற 80 வாட் சூப்பர் ஓக் ஃப்ளாஷ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. வெறும் 30 நிமிஷத்தில் 68% சார்ஜரிங் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இது ஒரு நல்ல விஷயம் தான். அல்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜிங், யூசர் செட் பேட்டரி லிமிட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேமிங் ஃபோனில் இருக்குது. ஏன்னா நம்ம கேம் ஆடும்போது சார்ஜ் போட்டே கூட கேம் ஆடுவோம், அதனால டர்போங்கிற வேரியன்ட்னால. ஸோ அதனால் வந்து நிறைய மோட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட்ஸ் இருக்குது நம்மளுக்கு இந்த ஃபோனில். அப்புறம் ஃபியூரிஸ் சைபர் கலர்ஸ் வந்து இந்த மாதிரி நிறைய கலரில் கொடுத்துருக்காங்க. ஒயிட்டு, மிட் நைட் மேவ்ரிக், பர்பிள் பேண்டம், இந்த மாதிரி 3 கலரில் அவைலபிளாக இருக்குது. டர்போ லூமினஸ் ரிங்னா வேறு எதுவுமே கிடையாது, இந்த லைட் சுற்றி எறியறத கேமராக்கு அப்புறம் அதுதான் லூமினஸ் லைட்னு சொல்லுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து கேமிங் ஃபோன்னாலுமே ப்ராசர் அண்ட் டிஸ்பிளே நல்லாவே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 120 Hz, அதே மாதிரி ஐ ஃப்ரெண்ட்லி ஸ்போர்ட்ஸ் லெவல் ஸ்க்ரீன், 17.27 cm ஸ்க்ரீன் சைஸ், 120 Hz டிஸ்பிளே ரேட், DCI P3 100% இருக்குது. டிஸ்பிளே ஃபிங்கர் சென்சார் 1.5 அல்ட்ரா ஹெச்டி ரெசல்யூஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டாப் டயர் டச், அதாவது நம்ம நிறைய ஃபோனில் பார்த்துருப்போம் இந்த மாதிரி இந்த மழை தண்ணிலாம் விழுந்தால் நம்மளுக்கு டச் ஒர்க் ஆகாது. இது வந்து இப்போ நிறைய ஃபோனில் கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மாதிரி தண்ணி இதெல்லாம் கொண்டு வர. இதே மாதிரி அதையும் கொடுத்துருக்காங்க. தண்ணி இது பண்ணால் நம்மளோட வந்து டச் வந்து ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்கும், ரொம்ப அந்த மாதிரி மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து IP69, IPX9, IPX8, IPX6 இந்த மாதிரி 3 இது கொடுத்துருக்காங்க. சர்டிஃபைட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஆர்மர், அதாவது மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட், வேறு எதுவுமே கிடையாது. அதாவது கீழே போட்டோம்னா நம்மளோட டிவைஸ் வந்து உடையாது. ஸோ அதுக்காக வந்து 360 டிகிரி வந்து நம்மளுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப், டேமேஜ் ப்ரூஃப், இந்த மாதிரி நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் வந்து நல்லாவே இருக்கும், டிஸ்பிளேக்கும் சரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மொபைலில். அப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா பார்த்தா 50 MP அல்ட்ரா கிளியர் கேமரா சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் நீங்களே ஃபோட்டோவை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஏ எடிட்டர் இரேஸ், இந்த மாதிரி வந்து பின்னாடி வந்தீங்கன்னா ஒருத்தவங்க இருக்காங்க, அதை வந்து ஏஏ மூலமா இரேஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிளர்ராக இருக்குது ஒரு ஃபோட்டோ, அடுத்த ஃபோட்டோவில் வந்து அந்த டாக் வந்து நல்லா கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். பார்த்தீங்கன்னா இதில் வந்து கலர் OS 15 கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 15 ரன் ஆகுது இதில். கலர் OS 15, ஏன்னா இது ஓப்போனாலே அவங்களோட கலர் OS தான் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து கேம் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்புறம் அல்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் அவுட்டோர் மோட் 2.0, அதாவது கேமிங் டர்போ மொபைல்னால ஒரு அவுட்டோர் மோடுன்னு ஒரு மோடு கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், இது நிறைய ஓப்போ ஃபோனில் கொடுக்குறாங்க. அதாவது இப்போ நம்ம நார்மலான ஃபோனில் 100% ஸ்பீக்கர் இருக்குது, இதில் வந்து 300% நம்ம பூஸ்ட் பண்ணிக்க முடியும் அந்த ஸ்பீக்கர். அதுக்காக இது கொடுத்துருக்காங்க. AX லீனியர் மோட்டார், அதாவது வைப்ரேஷன் வேறு எதுவுமே கிடையாது, ஹாப்டிக், இந்த மாதிரி வைப்ரேஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கூலிங் பேக்லிப், வேறு எதுவுமே கிடையாது. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், இது ஒரு கேமிங் ஃபோனால் சீக்கிரமாக ஹீட் ஆகும், அதுக்காக வந்து கூலிங் ஃபேன் கொடுத்துக்கிறாங்க. இதை மாதிரி நிறைய விஷயங்கள் ஓப்போ K3 இருக்குது. அவ்வளோதாங்க இதோட இன்னைக்கான வீடியோ.